திவ்ய தரிசனம் நேயர்களுக்கு என்னுடைய அன்பார்ந்த நமஸ்காரம். நான் உங்க விஜயானந்த். இன்று சோபகிருது வருடத்தினுடைய கடைசி மாதமான பங்குனி மாதத்தினுடைய அமாவாசை, அதுவும் சோமவார அமாவாசை. ஆமா சோமா விரதமாக அனுஷ்டிக்கக்கூடிய நன்னாள். இந்த நன்னாளில் எல்லா வளங்களையும் வரன்களையும் வழங்கக்கூடிய வம்ச விருத்தீஸ்வரராக இருக்கக்கூடிய வம்சோதாரகருக்கு நடைபெற்ற அபிஷேக அலங்காரத்தை இந்த வீடியோ வாயிலாக தரிசித்து எல்லா வளங்களையும் வம்ச விருத்தியையும் அடைவோமாக. நன்றி. வம்ச விருத்தீஸ்வரர் இந்த கோவில் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, புதுக்கோட்டை மாவட்டத்துல அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலுக்கு போகணும் அப்படின்னா தஞ்சாவூர்ல இருந்து புதுக்கோட்டைக்கு போறப்ப கந்தர்வ கோட்டைன்னு ஒரு ஊர் வரும். அந்த ஊரை தாண்டிட அடுத்த 10வது நிமிஷத்துல இந்த பெருங்கலூர் அப்படிங்கிற ஒரு ஊர் வரும். இந்த பெருங்கலூருக்கு என்ன அப்படி ஒரு விசேஷம் அப்படின்னா, இங்க இருக்கிற சிவனுக்கு பேரு வம்ச விருத்தீஸ்வரர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வம்சோதாரகர் அப்படிம்பாங்க. இந்த கோவிலுக்கு போய் ஒரு தடவை நம்ம வேண்டிக்கிட்டு நேர்த்திக்கடன் செஞ்சுட்டு வந்துட்டோம் அப்படின்னா நம்ம குடும்பத்துக்கான அந்த வாரிசை அவர் கொடுத்துருவாரு. இங்க இருக்கிற தேவியோட பேர் மங்களாம்பிகை. நம்ம பட்டீஸ்வரம் துர்க்கை மாதிரி ஒரு 6 அடி உயரத்துக்கு அற்புதமா இருப்பாங்க. அவ்வளவு அழகா இருக்கும் அந்த அம்மனோட தேஜஸ். அவங்களுக்கு இணையா இருப்பார் பார்த்தா சிவன். அவர் ரொம்ப குள்ளமா அகத்தியர் மாதிரி அற்புதமா இருப்பாரு. மூர்த்தி சிறிதாகினும் கீர்த்தி பெரிது என்பார்கள். அந்த வகையில் இந்த சிவபெருமான் உருவத்தில் சிறியவராக இருந்தாலும் உள்ளத்தில் மிகவும் பெரியவர். பக்தர்கள் வேண்டிய வரங்களை உடனே வாரி வழங்கக்கூடிய அற்புத குணம் படைத்தவர். அதனால் தான் இவரை வம்சோதாரகர் என்றும் வம்ச விருத்தீஸ்வரர் என்றும் அழைக்கிறோம். அப்படிப்பட்ட அற்புதமான சிவாலயம். இந்த சிவாலயத்திற்கு சென்று அங்கு ஆலயத்திற்கு எதிரே இருக்கக்கூடிய அந்த வன்னிமர பிள்ளையாரை தரிசித்து விட்டு அங்கு இருக்கிற குளக்கரையில் தீர்த்தத்தை புரோக்ஷணம் செய்து கொண்டு அதன் பிறகு ஒவ்வொரு தெய்வங்களாக ஆலய பிரகாரத்தில் இருக்கின்ற அந்த கோஷ மூர்த்திகளை எல்லாம் தரிசித்து விட்டு இறுதியாக நந்திகேஸ்வரரை தரிசனம் செய்துவிட்டு எதிரே இருக்கக்கூடிய அந்த எம்பெருமானாக காட்சி அளிக்கக்கூடிய வம்சோதாரகரை மனமுருகி வேண்டி தரிசிக்க வேண்டும். அதனைத் தொடர்ந்து அம்பாள் மங்களாம்பிகையை தரிசிக்க வேண்டும். அவளின்றி இந்த உலகு அசையாது என்பதற்கிணங்க அம்பிகையினுடைய கண் அசைவுக்கு இணங்க ஈசன் நமக்கு வரங்களை அருளுவார். அப்படி சக்தி படைத்த இந்த மங்களாம்பிகை அம்பாள் சமேத வம்சோதாரகருக்கு நடைபெற்ற சோமவார அபிஷேக அலங்கார தரிசனத்தை இந்த வீடியோ வாயிலாக பக்தர்கள் நாம் கண்குளிர தரிசித்துக் கொண்டிருக்கின்றோம். कामेश्वराय वैष्णवाय महाराजाय नमः। Yeah.